ஹலோ கைஸ். ஸோ நான் தான் உங்கள் பாண்டா. இந்த வீடியோ வந்து டே 5 பார்க்க போகிறோம். டே 4 வந்துட்டு நான் கடைசியாக செத்துட்டேன். ஸோ ரீஸ்பான் ஆகி ஸ்லீப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த மாதிரி பார்த்தா ஜாம்பி நம்மளை துரத்திட்டு இருந்தது. அதுக்கிட்ட போய் ஒரு அடி வாங்கிட்டு இந்தாட்டி எலும்பு கூடையாவது அடிக்கலான்னு போனால் அதுவும் நம்மளை திருப்பி அடிச்சிருச்சு. அதனால் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டாதுன்ற மாதிரி எந்திச்சு திரும்பி இந்தாட்ட வந்து பார்த்தா இங்கே பாருங்கள் க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இது ரியல் லைஃப்லையுமே க்யூட்டாக தான் இருக்கும். இதோட நேம் என்னென்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமேட்டுக்கா சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம செத்து போனப்போ நம்மக்கிட்ட இருந்த திங்ஸ்லாம் எடுப்போம்னு சொல்லிவிட்டு அதை தேடி தான் போயிட்டுருந்தேன். போகிற வழியில் நம்ம பெட்ஸ் நம்மக்கிட்ட வந்துருச்சு. ஸோ திங்ஸையும் பார்த்துட்டேன், அதையும் எடுத்துக்கிட்டு அப்புறமேட்டுக்கா இந்த சைடு கடல் இருந்தது. நம்ம கடலில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட் எடுத்து போட்டு அப்புறம் ரொம்ப நேரமாக இந்த மாதிரி கடலில் தான் போயிட்டுருந்தேன். பார்த்தா இங்கே வந்து ஒரு வில்லேஜ் விடுவேனா நான் வந்து வில்லேஜில் இருக்கிற வந்து ஃபுட்ஸில் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபார்மிங்கில் இருந்தது உருளைக்கிழங்கு, கேரட், அப்புறம் வந்து வாட்டர்மெலன் சீடு இதெல்லாமே கிடச்சிது. ஸோ இதெல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து தேவைப்படும். நமக்கு வந்து ஃபுட்டு செய்கிறதுக்காகட்டும் இந்த பொட்டேட்டோ அதெல்லாம் வந்துட்டு நமக்கு ரொம்ப தேவைப்படும். நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஃபுட் தேவை. ஸோ வந்து நான் அதெல்லாமே எடுத்துக்கிட்டு அப்புறம் இங்கே வந்து போர்ஷன் தயாரிக்கிற மிஷின் இருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டியில் வந்துட்டு என்ன சொல்கிறது மக்கு அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் மீண்டும் வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துட்டேன், ஒன்று கூட விடலை. எடுத்துகிட்டு இந்தாட்ட வந்து அடி வாங்கிட்டு இருந்தேன். இந்த என்னது அது என்ன காட்டு எருமையா இல்லை அது என்னமோ ஒன்றுங்க. ஆனால் அடி நல்லா விட்டுச்சு. நம்ம இருக்கிற எல்லா திங்ஸையும் வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தா இங்கே குதிரை இருந்தது. அப்புறம் நமக்கு ஒரு சாண்டில் கிடச்சிது, அதையும் அந்த குதிரை மேலே போட்டுட்டு இருக்கிற எல்லா வீட் அதெல்லாமே எடுத்துக்கிட்டு இந்தாட்ட வந்து ஒரு ஸ்லீப்பை போட்டுட்டோம். ஏன் அப்படின்னா நைட் ஆகிடுச்சு. அப்புறம் குதிரை ஏறி நம்மளுடைய பேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த திங்ஸ்லாம் வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு பேஸை தேடி தான் போயிட்டுருந்தேன். ஸோ வந்துட்டு இங்கே போகும்போது இங்கே ஏதோ இருந்தது, அதை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இங்கே பாம்பு இருந்துச்சு, அதெல்லாம் கடந்துட்டு ஃபஸ்ட்லாம் வந்துட்டு குதிரை வந்து நம்மளால் தண்ணியில் ஓட்ட முடியாது. குதிரை உள்ளே போய் இங்கே பாருங்களேன் இது என்ன கொற்கடை முதலை இருந்துச்சு பார்த்தீங்களா நீங்கள். அப்புறமேட்டுக்கா நம்ம வீடை தேடி கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்துட்டேன். அப்புறம் நம்ம கலெக்ட் பண்ண திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வைக்கிறதுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட செஸ்ட் இல்லை, செஸ்ட்டு கீழே இருந்தது. கீழே போயிட்டு வர கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்ததுனால மேலேயே செஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருவோம் அப்படின்ட்டு பார்த்தேன். பட் வந்து அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இந்த குதிரையை கட்டுறதுக்கு இடம் இல்லைங்க. கட்டணும் அப்படின்னா நமக்கு கயிறு தேவை, அதெல்லாம் இல்லாததுனால அதை வந்து உள்ளே வந்து சேஃபாக மூடி விட்டுட்டு அதுக்கு நீ பொறுப்பு அங்கே இருன்னு சொல்லிட்டு அப்புறம் செஸ்ட்டை க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு மீண்டும் வந்து பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்ட்டு இந்த சைடு வந்தால் வந்துட்டு இருட்டாயிடுச்சுங்க, மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதனால் மீண்டும் வந்து பெட்டில் தூங்கிட்டு இந்த ஜாம்பி கிட்டேருந்து தப்பிச்சு இந்த சைடு வந்து பார்த்தா இங்கே வந்து ஒரு புறா வந்துட்டு நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு இந்த ஆடெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணுங்க, நம்ம கலெக்ட் பண்ணி அந்த உள்ளெல்லாம் எடுக்கணும். பட் இப்போதைக்கு நமக்கு எதுவுமே இல்லாதனால சரி போன்ட்டு இந்தாட்ட வந்து பார்த்தா இது வந்து காட்டு பண்ணி தானே. ஸோ இது வந்து அடித்தா என்னாகும்னு பார்த்தா நம்மளை சரியான அடி அடிச்சுங்க பாருங்கள். 2.5 ஹார்ட்டு தான் இருக்குது, நம்மளை வச்சு வெளுத்து கட்டிடுச்சு. நானும் முடிஞ்ச அளவுக்கு ஓடிட்டே இந்த விடவே இல்லையே, துரத்திட்டே வந்தது. அப்புறம் மண்ணுக்கடியில் போயிட்டேன், அப்புறம் அது வரல. அதுக்கப்புறம் நானும் என் வேலையை பார்த்துட்டு இந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்துட்டு இங்கே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். நம்ம கூடவே நம்மளோட ஃப்ரெண்டு புறாவும் வந்துட்டு இருந்தது. இங்கே வந்து பார்த்தா தண்ணியெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் இங்கே பார்த்தா வில்லேஜ். ஸோ இன்றைக்கி நம்ம 2 வில்லேஜை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வில்லேஜ் என்னன்னா பெரிய பாதாள குழிக்கு மேலே இருக்குது. இங்கே பாருங்களேன், டைமண்டு, ஷூவு, அயன் பிக்காக்ஸு எல்லாமே இருக்குது. சே லக் இல்லை. நம்ம விடுவோமா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து போய் நம்மளோட பேஸ் கட்டலாம். ஸோ வந்து அதுக்கான எல்லாத்தையுமே இங்கேருந்து எடுத்துப்போம், இங்கே கிடைக்கிற எல்லாமே எடுத்துப்போம். ஸோ வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பேஸ் கட்டுறதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் இங்கே இருக்கிற இந்த ஃபுட் செய்கிற மிஷின் எல்லாமே நமக்கு தேவைப்படுறது தான். ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பேஸ் கட்ட போகிறோம். ஸோ வந்து நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். கண்டிப்பாக நாளைக்கு நம்ம பேஸ் கட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்ம் அப்படி இப்படி நெக்ஸ்ட் போயிடலாம். டாட்டா பாய்.